ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப்பிங் ரெக்கார்ட்ஸ் ஜாயின்ஸ் இன் MySQL. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன, RDBMSனா என்ன, MySQL சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் இதில் எப்படி அந்த டேபிள் எப்படி ஒர்க் பண்ணுறது, டேட்டா ஆட் பண்ணுறது, இது அந்த டேட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ RDBMSனாலே என்ன அப்படின்னா we will be using multiple tables in a single database. அதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ மல்டிபிள் டேபிள் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு கனெக்ட் தோஸ். ஐ மீன் எனக்கு இந்த டேபிள்ல இருந்து கொஞ்சம் டேட்டா வேணும், அந்த டேபிள்ல இருந்து கொஞ்சம் டேட்டா வேணும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எனக்கு ஒன்று புதுசா ஒரு டேபிள் வேணும். இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணணும். அப்படி இருந்தா தான் அத நம்ம வந்து RDBMS சாஃப்ட்வேர்ன்னு சொல்ல முடியும். இப்ப MySQLல இதெல்லாம் பாசிபிள். அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் SQL ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ இங்க வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, மல்டி ரோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஒர்க் வித் அ சிங்கிள் ரோ அட் அ டைம். ஒரு ரோ எடுத்திருக்கோம் விச் மீன்ஸ் ஒரு 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 ரெக்கார்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ல உள்ள வேல்யூஸ் கிட்ட மட்டும் நம்ம ஒர்க் பண்றது. மொத்த டேபிளையும் எடுக்காம ஒரே ஒரு ரோ எடுத்திருக்கிறோம். அதுல உள்ள ரெக்கார்ட்ல மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து ரோல் நம்பர் 15ஓட ஃபோன் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ரோல் நம்பர் 20யோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும். அப்ப நான் ஒரு ரெக்கார்ட் எடுக்கிறேன். அந்த ரெக்கார்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்றேன். ஐம் நாட் டிஸ்டர்பிங் அதர் ரெக்கார்ட்ஸ், அதர் ரோ. அதுதான் வந்து சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன். மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன் அதாவது குரூப் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. விச் மீன்ஸ் நிறைய ரோஸ ஒரே டைம்ல சேஞ்ச் பண்றோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை ப்ரமோட் பண்ண போறோம். அப்போ நான் 7th ஸ்டாண்டர்ட் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் 8th ஸ்டாண்டர்டுக்கு நான் ப்ரமோட் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களோட கிளாஸ் அவங்களோட கிளாஸை நான் 7லேருந்து 8ன்னு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா லைக் சப்போஸ் என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து பேசிக் சேலரியை நான் வந்து 2000லேருந்து 3000 இன்க்ரீஸ் பண்றேன். அப்போ எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற எல்லாருக்குமே 2000 to 3000 நம்ம ஆட் பண்ண போறோம், கன்வெர்ட் பண்ண போறோம், சேஞ்ச் பண்ண போறோம் வேல்யூவை. இது ஒர்க்கிங் வித் மல்டிபிள் ரோஸ் அட் அ டைம். ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் SQL ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் தே ஆக்ட். ஒரே ஒரு ரோ, மல்டிபிள் ரோஸ், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ குரூப்பிங் ரிசல்ட் தட் இஸ் குரூப் பை அப்படிங்கிறது என்னன்னா 2-3 டேபிளை குரூப் பண்ணி அதுல இருந்து ஒரு புது டேபிளை கிரியேட் பண்றது தான் குரூப் பை. ஸோ group by clause combines all those records that have identical values. அதுதான் important. Identical which means same value. இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் டேட்டா பேஸை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா பர்சனல் டேட்டா ஒரு டேபிள் இருக்கு, ஃபீஸ் ஒரு டேபிள் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துலேருந்தும் எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு ஒரு காலம் அது அட்லீஸ்ட் இருக்கணும். ஃபைன். அதை நம்ம பிரைமரி கீ, ஃபாரின் கீன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக எனக்கு ஒரு ஃபீல்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஐடென்டிக்கல் வேல்யூஸ் இன் பர்டிகுலர் ஃபீல்ட் ஆர் குரூப் ஆஃப் ஃபீல்ட்ஸ். 2-3 ஃபீல்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகே. லைக் அட்மிஷன் நம்பர், ERP நம்பர். அட்மிஷன் நம்பரும் எல்லாருக்கும் சேமா இருக்காது, ERP நம்பரும் எல்லாருக்கும் சேமா இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால குரூப் பை கிளாஸை கிரியேட் பண்ண முடியும். This grouping results into one summary record per group if group functions are used with it. அதாவது இது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி நான் ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்றேன், ஒரு புது டேபிளை கிரியேட் பண்றேன் அப்படின்னு என்னால வந்து ஒரு சம்மரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ குரூப் பை கிளாஸ் இஸ் யூஸ்ட் இன் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். குரூப் பை எங்க யூஸ் பண்ண போறோம்? செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ண போறோம். Grouping can be done by a column name or with aggregate functions, in which case the aggregate produces a value of each group. நான் வந்து பர்டிகுலர் காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே பிரிண்ட் பண்ணலாம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒன்று பார்க்க போறோம். லைக் மினிமம், மேக்ஸிமம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நான் வந்து குரூப் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ இங்க என்கிட்ட ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு. அதுல செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் போடுறதுனால என்னோட ஸ்டூடெண்ட் டேபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு. இது நான் இதுக்கப்புறம் நான் ஒரு ஒர்க் பண்ண போறேன், ஒரு குரூப்பிங் பண்ண போறேன். அதுக்கான அதுக்கு முன்னாடி என்ன டேட்டா இருந்திருக்கு ஒரிஜினலா டேபிள்னு தெரிஞ்சுக்கணும் நமக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன்? செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ கவுண்ட் ஸ்டார் அப்படிங்கிறது இங்க நமக்கு வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை டிபார்ட்மெண்ட். இப்போ இங்க இதுதான் நம்மளோட டேபிள். இப்போ இந்த டேபிள்ல இருந்து
ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அதுதான் என்னோட அதுதான் எனக்கு தேவையான அவுட்புட். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு டிபார்ட்மெண்ட் வேணும். டிபார்ட்மெண்ட்ட தான் நான் கவுண்ட் பண்ண போறேன். அப்ப டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாமே கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கவுண்ட் ஸ்டார் குடுத்துட்டோம். எந்த டேபிள்லேருந்து? ஸ்டூடண்ட் டேபிள்லேருந்து குரூப் பை எப்படி குரூப் பண்ணும்? டிபார்ட்மெண்ட்ட வச்சு. அப்போ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல 3 மெம்பர்ஸ், ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல 2 மெம்பர்ஸ், ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல 1 மெம்பர். இப்போ டிபார்ட்மெண்ட்ட வச்சு நம்ம குரூப் பண்ணியிருக்கோம். காட் இட்? ஸோ இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட்டும் வேணும், எவ்வளோ நம்பரும் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இது 2த்தையும் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். காட் இட்? நெக்ஸ்ட் நெஸ்டட் குரூப்ஸ். குரூப்பிங் ஆன் மல்டிபிள் காலம்ஸ். இங்க நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே ஒரு காலம வச்சு குரூப் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ மல்டிபிள் காலம்ஸ் வச்சு குரூப் பண்ண போறோம். ஸோ வித் குரூப் பை கிளாஸ் யூ கேன் கிரியேட் குரூப்ஸ் வித்தின் அ குரூப். ஒரு குரூப்குள்ள இன்னொரு குரூப் வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் நம்ம நெஸ்டட் குரூப்னு சொல்றோம். அண்ட் திஸ் கேன் பி டன் பை ஸ்பெசிஃபையிங் இன் group by expression where the first field determines the highest group level, second field determines the second group level. Okay, so the last field determines the lowest level of the group. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க select count of age கவுண்ட் பண்றேன் from student group by department. ஓகே, ஸோ ஏஜ் ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல 3 பேர் இருக்காங்க, அடுத்த ஏஜ்ல 2 பேர் இருக்காங்க, அடுத்த ஏஜ்ல ஒருத்தர் இருக்காங்க. இங்க நம்ம குரூப் பை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா கவுண்ட் ஏஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏஜ் டிஸ்ப்ளே பண்ணல. சப்போஸ் நான் ஏஜையும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தேன் அப்படின்னா எந்த ஏஜ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ எதை வச்சு நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஆஃப் ஏஜ். ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிளும் செகண்ட் பார்த்த எக்ஸாம்பிளையும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிபார்ட்மெண்ட்டை வச்சு குரூப் பண்ணோம் இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிள். ஏஜை வச்சு குரூப் பண்ணோம் இல்லையா, அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த 2 குரூப்பையும் நான் ஒரே டேபிள்ல கொண்டு வரேன் அப்படின்னா அதுதான் நெஸ்டட் குரூப். இது ஒரு குரூப்பிங், இது ஒரு குரூப்பிங். ஸோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஏஜ்ல 3 பேர் இருக்காங்க, ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஏஜ்ல 2 பேர் இருக்காங்க, ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஏஜ்ல ஒருத்தர் இருக்காங்க. இப்படிதான் இதோட மீனிங். ஸோ 2 டிஃப்ரெண்ட் குரூப்பிங்ஸை நான் ஒரே டேபிள்குள்ள கொண்டு வரும்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் குரூப்பிங். ஓகே, அண்ட் ஹியர் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் given லைக் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஆஃப் ஏஜ். இங்க நம்ம என்ன ஆட் பண்றோம்? ஃபீஸ் ஆட் பண்றோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஏஜ்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 250 ஃபீஸ். இப்போ இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் நமக்கு 2ஆ பிரிஞ்சிருக்கு, லைக் 1+2. ஏன்னா 250 ஃபீஸ் இருக்கிறவங்க ஒருத்தவங்க, 230 ஃபீஸ் இருக்கிறவங்க 2 பேர். இதுதான் இதோட மீனிங். காட் இட்? ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட் கமா ஃபீஸ். டிபார்ட்மெண்ட்லயும் குரூப் பண்ணு, ஃபீஸ்லயும் குரூப் பண்ணு. அப்ப நான் 2 குரூப்பிங் எங்க கொடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் நெஸ்டட் குரூப்பிங். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல 3 மெம்பர்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ நான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீ வந்து குரூப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது 3 கொடுத்துச்சு. இப்போ ஃபீஸும் நான் ஒன் மோர் ஆட் பண்ணும்போது 250 ஃபீஸ்ல ஒருத்தர், 230 ஃபீஸ்ல 2 பேர். சேம் கோஸ் ஃபார் ஹிந்தி டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. 220 ஃபீஸ்ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, 250 ஃபீஸ்ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குரூப்பிங் நடந்திருக்கு. ஆனா டிபார்ட்மெண்ட் ஃபீஸ் 2த்தையும் பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனால 2த்துக்கும் காமனா எந்த குரூப்பா இருக்கோ அது சென்டர்ல வந்துருச்சு. காட் இட்? நெக்ஸ்ட் பிளேசிங் கண்டிஷன்ஸ் ஆன் குரூப்ஸ், தட் இஸ் ஹேவிங் கிளாஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஹேவிங் கிளாஸ். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த வேர்க்கு பதிலா இங்க நம்ம ஹேவிங் யூஸ் பண்ண போறோம். வேர்னா ஒரு கண்டிஷன் இருந்து இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி இருக்கும்போது நீ இதை ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்றது தான் வேர். பட் ஹேவிங் அப்படிங்கிறதுனா இந்த கண்டிஷன் இருக்கும் பொழுது. ஓகேவா? ஸோ while where conditions cannot include aggregate functions, having conditions can do so. This is the major difference between where and having. எங்க where யூஸ் பண்ணணும், எங்க having யூஸ் பண்ணணும். வேர்ல அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒரு queryல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க வேர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஹேவிங் யூஸ் பண்ற இடத்துல, ஐ மீன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ற இடத்துல ஹேவிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேர் யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ எங்க ஹேவிங் யூஸ் பண்ணும், எங்க வேர் யூஸ் பண்ணும். அக்ரிகேட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹேவிங், அக்ரிகேட் இல்லைன்னா வேர், அவ்வளவுதான். ஸோ எக்ஸாம்பிள், ஸோ மறுபடியும் நான் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள கொடுத்துருக்கேன் என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க வந்து செலக்ட் டிபார்ட்மெண்ட் கவுண்ட் ஆஃப் ஃபீ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் பை டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ ஹேவிங் கவுண்ட் ஆஃப் ஃபீ இஸ் ஈக்குவல் டு 1.
அதாவது ஃபீ கவுண்ட் ஒருத்தர் இருக்கிறது எத்தனை பேரு? அப்போ அப்படி பார்த்தோம்னா, ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல ஃபீஸ் கவுண்ட்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? So this is one example, and the other example is department count of fee from student group by department having count of fee is greater than 1. ஓகே. ஸோ ஃபீஸ்ல கிரேட்டர் தென் 1 ஃபீயை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு 250ல ஒருத்தர் இருக்காங்க, 230ல 2 பேர் இருக்காங்க, 220ல 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 250ல ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா? அதுதான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் எதுல இருந்தாங்க? 250ல யார் இருக்கிறாங்க? ஐ மீன் ஒருத்தர் மட்டும் இருக்கிறது. அப்ப ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் ஒருத்தருக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபீஸ் இருக்கு. சரி, இப்போ ஒருத்தருக்கு மேல என்னென்ன ஃபீஸ் எல்லாம் இருக்கு? அப்ப கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல 3 பேருக்கு ஒரே மாதிரி ஃபீஸ் இருக்கு. ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல 2 பேருக்கு ஒரே மாதிரி ஃபீஸ் இருக்கு. Got it? So this is what having. This is where the difference between having and where is coming. Got it? So next, non-group expressions with group by. நம்ம group non-group expressions in the sense like group பண்ண முடியாது, ஆனா அதை நம்ம group byல போட முடியும். Which means it will not produce any error. அதுக்கு பதிலா it will pick value of the specified non-group field from the first row of the group. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அந்த வேல்யூஸ் எடுத்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும். பட் we do not recommend this practice because it will produce ambiguous result, which means unexpected results it will produce. நமக்கு தேவையில்லாத ரிசல்ட் தான் அதுல வரும். ஏன்னா அது குரூப் பண்ண முடியாது. பட் we are compelling it to do. அதனால நமக்கு வந்து நீ பண்ண சொல்றியா, அப்ப இப்படிதான் இருக்கும் அவுட்புட். பிடிக்காத விஷயத்த நம்ம கிட்ட பண்ண சொன்னா நம்ம அதை ப்ராப்பரா பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. அதே மாதிரி தான் MySQL எரர் ப்ரொடியூஸ் பண்ணாது. விச் மீன்ஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாது, எனக்கு வராதுன்னு ஆர்கியூ பண்ணாது, அது செஞ்சிடும். ஆனா நமக்கு கரெக்டான ரிசல்ட் வராது. காட் இட்? ஸோ வந்து that is what called non-group expressions with group by. Okay, so இங்க என்ன பண்ணிருக்கோம்? Select name, count of fee from student, group by name. Group by name ஒருத்தருக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃபீ தானே இருக்கும். இங்க நான் வந்து ஒரே நேம்ல 2 பேர் கொடுத்ததுனால நமக்கு இப்படி வந்திருக்கு அவுட்புட். ஓகே, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஃபீஸ் தான் இருக்கும்ன்றனால இட் இஸ் கமிங் லைக் திஸ். ஓகே, இட் வில் ஒர்க் பட் இட் வில் கிவ் யூ த ராங் அவுட்புட். Next we have joins. Joint is a query that combines row from 2 or more tables. இங்க தான் நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸை யூஸ் பண்ண போறோம். 2-3 டேபிள்ல இருந்து எனக்கு டேட்டாவை எடுத்து I wanted to join, I wanted to make a new table. அப்போ அதுல தான் நம்ம வந்து joins யூஸ் பண்றோம். So in join query, more than one table are listed in from clause. நம்ம select star from அப்படின்னு போடுறோம் இல்லையா? அப்ப அந்த fromல we are going to add more than one tables. Okay. The function of combining data from multiple tables is called joining. So of course multiple table இந்த டேட்டாவை வந்து கம்பைன் பண்றதா நம்ம வந்து ஜாயினிங்னு சொல்றோம். Fine. So here is an example. I have two different tables here. Available books, செல் ரெக்கார்ட். ஸோ இது வந்து லைப்ரரி அப்படிங்கிற ஸ்டோர் அப்படிங்கிற டேபிள்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஐ மீன் டேட்டா பேஸ்லேருந்து. என்னோட டேட்டா பேஸ் நேம் ஸ்டோர். அந்த ஸ்டோருங்கிற டேட்டா பேஸில் நான் வச்சிருக்கிற டேபிள்ஸ் வந்து அவைலபிள் புக் அண்ட் செல் ரெக்கார்ட். இந்த புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு இவ்வளோ குவான்டிட்டியில். நான் எவ்வளோ செல் பண்ணியிருக்கேன், யாருக்கு செல் பண்ணியிருக்கேன், கஸ்டமர் நேம், ஃபோன் நம்பர். ஓகேவா? ஸோ திஸ் ஹவ் டேக்கன் ஃப்ரம் அ ப்ராஜெக்ட். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செலக்ட் கஸ்டமர் நேம், phone number from cell record comma available books, where available books dot name is equal to cell record dot book name. கஸ்டமர் நேமும் ஃபோன் நம்பரும் செல் ரெக்கார்ட்ல இருந்து எடுக்க சொல்லியிருக்கேன். ஓகே, இங்க ஏன் அவைலபிள் புக்ஸ்ங்கிற டேபிளும் போட்டிருக்கேன்? ஏன்னா எனக்கு எல்லாரோட டேட்டாவும் வேணாம். எந்த புக்கெல்லாம் நான் செல் பண்ணியிருக்கேனோ, தட் இஸ் செல் ரெக்கார்ட்ல உள்ள புக் நேமும் அவைலபிள் புக்ஸ்ல உள்ள புக் நேமும் எங்க ஈக்குவலா இருக்கும்? எந்த புக்ஸ் எல்லாம் நான் செல் பண்ணிருக்கேன். சப்போஸ் என்கிட்ட ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு, அது ஒரு 40 புக்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 40 புக்ஸ் தான் வரும். பட் இங்க என்கிட்ட வந்து 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் தான் இருக்கு, நான் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸுமே செல் பண்ணிருக்கேன் அப்படிங்கறனால நமக்கு இங்க 3 டைப்ஸ் ஆஃப் நேம்ஸும், ஐ மீன் 3 செட் ஆஃப் நேம்ஸ் வருது. காட் இட்? ஸோ எங்க செல் ரெக்கார்டோட புக் நேமும் அவைலபிள் ரெக்கார்டோட புக் நேமும் சேமா இருக்கும், அந்த கஸ்டமரோட ஃபோன் நம்பரும் நேமும் எனக்கு வேணும். இதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஸோ 2 டிஃபரெண்ட் டேபிள்ல இருந்து நான் டேட்டாவை எடுக்கணும் by checking a condition. Okay, so next we are going to know about Cartesian product. Okay, so Cartesian product அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். லைக்
லைக் 2 டேபிள நம்ம வந்து கம்பைன் பண்றோம், குரூப் பண்றோம் அப்படிங்கும்போது, ஆல் பாசிபிள் கன்காடினேஷன்ஸ். கன்காடினேஷன்னா என்னன்னா, நம்ம ஸ்ட்ரிங்ல ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தட் இஸ் ஜஸ்ட் ஜாயினிங். ஓகேவா? ஸோ 2த்தையும் ஜாயின் பண்ணி புதுசா ஒரு டேபிள கிரியேட் பண்ண போறோம். பட் எப்படி பண்ண போறோம்? அன்ரெஸ்ட்ரிக்டட் ஜாயின்ஸ் விச் மீன்ஸ் இட் ரிட்டர்ன்ஸ் n1 கிராஸ் n2 ரோஸ். அதாவது இப்ப என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்து ஒரு 3 ரெக்கார்ட் இருக்கு. செகண்ட் டேபிள்ல ஒரு 3 ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு வந்து டோட்டலா 9 வரும். 3 கிராஸ் 3 தட் இஸ் 9 ஐ வில் கெட். ஓகே. ஸோ 9 ரெக்கார்ட்ஸ் உள்ள ஒரு டேபிள் எனக்கு இருக்கும். Got it? So I'll show you the example. So here select star from cell rec, available books. Cell recordங்கிறது ஒரு டேபிள், available booksங்கிறது ஒரு டேபிள். எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. செல் ரெக்கார்ட்ல நமக்கு 3 டேட்டா இருந்துச்சு, 3 ரெக்கார்ட் இருந்துச்சு. அவைலபிள் ரெக்கார்ட்ல நமக்கு 3 ரெக்கார்ட் இருந்துச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 9 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 9 ரோ இன் a செட். எப்படின்னா லைக் 2த்துக்கும் எந்த மேட்சிங் காமன் காலம்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகே. அதுக்கு ஐ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவோட செல் ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் ரோ, அதுக்கப்புறம் அவைலபிள் புக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ, செல் ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் ரோ, அவைலபிள் புக்கோட செகண்ட் ரோ. என்ன ஆர்டர்ல நம்ம டேபிள்ல கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் டேபிளோட ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் டேபிளோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ஃபர்ஸ்ட் டேபிளோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் டேபிளோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் until the second table records gets over. Got it? இங்க இந்த 3 ரெக்கார்ட முடியிற வரைக்கும் இங்க இது 3 டைம்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் இஃப் ஐ கெட் ஃபோர்த் ஒன், இங்க ஃபோர்த் டைம் இந்த ரெக்கார்டு பிரிண்ட் ஆகி இங்க ஃபோர்த் புக்கோட டீடைல்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். Got it? It is not like 3 cross, I mean எத்தனை இருக்கோ அப்படி கிடையாது. செகண்ட் ரெக்கார்டோட டேட்டா முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட் திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதே தான் இங்க செகண்ட் டைமும் இருக்கு. ஸோ செகண்ட் இருக்கிறதும் 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, ஏன்னா அங்க 3 ரெக்கார்டு இருக்கு. ஸோ 3 3ங்கிறதுனால நமக்கு ஈக்குவலா 9 முடிஞ்சிருச்சு. சப்போஸ் 3 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு 4 டைம்ஸ், செகண்ட் ரெக்கார்டுக்கு 4, தேர்ட் ரெக்கார்டுக்கு 4 அப்படி வந்திருக்கும். Got it? அப்போ then we'll be getting 12 records. 12 rows நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். This is what called Cartesian product. So first record multiplied by second record. எவ்வளோ கவுண்ட் வருதோ அதுதான் வந்து that many number of rows we'll get as an output in a new record. Next table alias. ஸோ alias நேம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இங்கே பெட் நேம்னு சொல்லலாம். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் த ஃபுல் நேம் நம்ம அதுக்கு வந்து பெட் நேம் வச்சுக்கலாம். தட் இஸ் கால்ட் டெம்பரரி லேபிள். அப்படி வச்சுட்டு அந்த வந்து நான் வந்து செலக்ட் அண்ட் வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், கஸ்டமர் நேம், ஃபோன் நம்பர் ஃப்ரம் செல் ரெக்கார்ட் ஆஸ் எஸ்ஆர். இதே எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். லெட் மீ கோ தேர். Yes, it's here. Select customer name, phone number from cell record, available books. இப்போ available bookன்ற full நேமையும் டைப் பண்ணும், இங்கேயும் செல் ரெக்கார்டுங்கிற full நேமையும் டைப் பண்ணும். இன்ஸ்டெட் இங்க என்ன பண்ணியிருக்கேன், செல் ரெக்கார்டுக்கு ஒரு பெட் நேம் கொடுத்துருக்கேன், தட் இஸ் alias name SR. அவைலபிள் புக்ஸுக்கு ஏபின்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்க அவைலபிள் புக்ஸ்ன்னு போறதுக்கு பதிலாக ஐ கேன் புட் அஸ் ஏபி, செல் ரெக்கார்ட்னு போறதுக்கு பதிலாக ஐ கேன் புட் அஸ் எஸ்ஆர். அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் கால் டேபிள் alias. ஓகே. So next, equi-join and natural join. Equi-join அப்படிங்கிறது என்னன்னா like the join in which columns are compared for equality. This is what called equi-join. Okay, non-equi-join is a query that specifies some relationship other than equality between the columns. So next, natural join. Natural join is like identical column வச்சு join பண்றதா வந்து natural join. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, both are same, ரெண்டுமே joining தான், except that duplicate columns are eliminated in natural join. Natural joinல duplicate columns வராது. Okay, but it will get appear in equi-join. So நம்ம Cartesian product வந்து like it will come in equi-join. ஓகேவா? அதுதான் வந்து difference between equi-join and natural join. And the last topic in this chapter is order by. இப்போ ஆர்டர் பை அப்படிங்கிறது என்னன்னா லைக் கீப்பிங் இட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஏபி டாட் புக் நேம் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஆர் டாட் புக் நேம். நமக்கு இந்த ஆர்டரில் வந்திருக்கு. ஓகே, திஸ் இஸ் வித்தவுட் ஆர்டர் பை. இங்கே வித் ஆர்டர் பை. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஆர்டர் பை கஸ்டமர் நேம். கஸ்டமர் நேமோட ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எனக்கு அரேஞ்ச் பண்ணு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் காட் அரேஞ்ச். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வித்தவுட் ஆர்டர் பை அண்ட் வித் ஆர்டர் பை.
ஸோ வேர் கண்டிஷன் குடுத்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பை எத வச்சு எனக்கு ஆர்டர்ல வரணும். சப்போஸ் இங்க ஆர்டர் பை நான் ஃபோன் நம்பர் போட்டேன்னா, ஃபோன் நம்பர் ஆர்டர்ல நமக்கு வரும். ஓகே. அண்ட் ஆர்டர் பைல டிஃபால்ட் ஆர்டர் பை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்துரும். டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா, ஐ ஷுட் மென்ஷன் அஸ் டிசெண்டிங், டிஇஎஸ்இ. ஸோ இங்க நான் இன்னொரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். தட் இஸ் ஃபோன் நம்பர். இது வந்து அசெண்டிங்ல வரும் பை டிஃபால்ட். இங்க நான் டிசெண்டிங்னு மென்ஷன் பண்ணதுனால டிசெண்டிங்னு ஃபுல்லா குடுக்கலாம். இல்ல டிஇஎஸ்சி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மும் குடுக்கலாம். ஸோ டிசெண்டிங்னு கொடுத்ததுனால இட் இஸ் கமிங் இன் டிசெண்டிங் ஆர்டர். கொடுக்கலன்னா அசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஸோ பை டிஃபால்ட் ஆர்டர் பை வில் டிஸ்பிளே த வேல்யூஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அண்ட் யூ கேன் ஈவன் மென்ஷன் அஸ் ஏஎஸ்சி. சப்போஸ் எக்ஸாம்ல வந்து அசெண்டிங் ஆர்டர்ல மென்ஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஏஎஸ்சி போடாமலேயே நம்ம இந்த மாதிரி query மட்டும் எழுதிட்டு பட் நோட் எழுதணும். By default, it will give you an ascending order, so we no need to mention it. Okay, that's what we are supposed to write it when the question is asked as write it in ascending order. Okay, so that's it. So this lesson is getting over here, and we'll be meeting in the next video. Thank you. Happy learning.